ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 61 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனல் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்கு, பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். எபிசோட் 61ல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுவான். ஸோ அவ என்ன சொல்லிட்டு அந்த பதிலுக்காக நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து செம்ம ஷாக்ல இருப்பா. அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், நீ எதுக்கு இந்த மாதிரி சைலண்டா இருக்க, ஏதாவது சொல்லு, தயவு செஞ்சு சைலண்டா இருக்காத, பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின்ல அவளுக்கு என்ன பதில் சொல்றது தெரியாம முடிச்சிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின் சொல்வா, நான் அப்படின்னு சொல்வா. அப்ப ஹீரோவும் சொல்லு, நீ என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஆர்வமா கேட்பான். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவான், அங்க ஏதோ சவுண்ட் வருது பாரு, அந்த சைட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை டைவர்ட் பண்ணிடுவான். ஹீரோ என்ன சவுண்ட் சொல்ற, எனக்கு ஏதோ கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்ப்பான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் இங்கேருந்து ஓடி போயிடுவா. ஹீரோவும் பின்னாடியே ஓடி போயிடுவான். இந்த சைட் சித்தி பொண்ணு தான் காட்டுவாங்க. அவ வந்து ஹீரோ பேசுறது, ஹீரோயின் பேசுறது எல்லாமே கேட்டுட்டு இருப்பா. அப்ப அவ சொல்வா, இந்த மாதிரி எப்படி நடக்கலாம், ஹீரோ எப்படி இந்த மாதிரி சொல்லலாம் ஹீரோயின் கிட்ட, அது மட்டும் இல்லாம நான் ஹீரோயினை சும்மா விட மாட்டேன், அவளை கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சித்தி பொண்ணு மறுபடியும் புலம்பிட்டு இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ வந்து ஹீரோ கிட்ட இருந்து ஓடி வந்துட்டு இருப்பா. சோ இங்க வருவா. இங்க வந்து டின்னர் நடக்கும்ல, சோ அந்த இடத்துக்கு வந்து நிப்பா. அப்போ அங்க இருக்கவங்க எல்லாருமே கேட்பாங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்ல ஏதோ இல்ல நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவும் வருவான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, இல்ல நான் கீழே விழுந்துட்டேன், அதுதான் ஒன்னும் பெருசா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த பக்கம் ஹீரோல ஆமா ஆமா அவளும் கீழே விழுந்துட்டா, அதனாலதான் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லுவான். சோ இங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து நார்மலா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுவாங்க. அவன் மூஞ்சி வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கும். அவன் என்ன யோசிப்பானா, ஹீரோயின் என்னதான் பண்ண ட்ரை பண்றா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிப்பான். அவ வந்து ஹீரோ அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் இருக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் வரும். என்னன்னு பார்த்தா அந்த வீட்டுல இருக்க மெய்ட் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மயக்கம் மாதிரி ஆயிருக்கும், ஓவர் பிபி ஹை. சோ அதுக்காக அங்க வந்து ஆம்புலன்ஸ் வந்திருக்கும். இங்க எல்லாருமே போய் பார்ப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இங்க இவங்க ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசுவாங்கன்னா, ஆம்புலன்ஸ் வந்திருக்கும் லாஸ்ட் சீன்ல, சோ எதுக்காகன்னு அந்த மெய்டை வந்து கூட்டு போறதுக்காக. சோ அதை பத்தி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அவங்களுக்கு எதுவும் இல்ல, இப்போ ஓகேவா தான் இருக்காங்க, டாக்டர் சொன்னாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து ரொம்பவே வந்து பயப்படுவா, அவங்களுக்கு ஏதோ ஆயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோ சொல்லுவான், அவங்களுக்கு ஏதோ ஆகாது, நீ ஏதோ வரி பண்ணிக்காத, அது மட்டும் இல்லாம அவங்களோட பசங்க அவங்க கூட தானே இருப்பாங்க, சோ ஏதோ பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ரொம்பவே பயந்து போயிருப்பா. ஏன்னா அந்த மெய்டு வந்து அவ சின்ன வயசுல இருந்து பாக்குற மெய்டு. சோ சொல்வா, அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க, என்ன சின்ன வயசுல இருந்து என்ன ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ சொல்லுவா, ஆமா எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லுவான். சோ ஹீரோக்கும் வந்து அந்த மெய்டோட ஒரு பாஸ்ட் இருக்குல்ல, சோ பாஸ்ட் லைஃப்ல வந்து ஹீரோவையும் வந்து அந்த மெய்டு வந்து ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. சோ ஹீரோ அந்த மீன் பண்ணி எனக்கும் தெரியும்னு சொல்லுவான். அப்ப ஹீரோயின் கேட்பா, என்னது உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல இல்ல இங்க வந்ததுல இருந்து பாக்குறேன், அவங்க ரொம்ப கைண்டா இருக்காங்க, சோ நான் அதை மீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். சோ இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து அழுவ ஸ்டார்ட் பண்ணிடுவா அந்த மெய்டு நினைச்சு. சோ இங்க நம்ம ஹீரோ சொல்லுவான், தயவு செஞ்சு அழுவாத, அவங்க சீக்கிரமா குணமாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவானா, அழுதுட்டே ஹீரோ மேல சாஞ்சிட்டு அழுதுட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிப்பான். ஹக் பண்ணிட்டு கன்சோல் பண்ணிட்டு இருப்பான். இந்த மூமெண்ட்டே கியூட்டா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவா, ரியலைஸ் பண்ணுவா, ஐயோ நம்ம ஹீரோ மேலே படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ நவுண்டு போயிடுவா. அவ எப்பவுமே பண்ணுவாள் அந்த மாதிரி தான். அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், நீ பார்க்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்க, ஏன் இந்த மாதிரி இருக்க, ஏதாவது ஆச்சா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, இல்ல இல்ல நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வான், நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா இப்பவே சொல்லிடு அப்படி சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் சொல்வா, மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்து ஐயின் அப்படின்னு சொல்வா. அப்ப ஹீரோல சொல்லுன்னு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல இல்ல இல்ல நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், ரொம்ப டர்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவா. எங்க நம்ம ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ யோசிப்பான், நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற என்கிட்ட சொல்றதுக்கு, எனக்கு புரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ இந்த மாதிரி சைலண்டா இருக்கிறது, நீ அட்லீஸ்ட் மீ டூ ஆச்சு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஹீரோ இங்க என்ன மீன் பண்றானா, ஐ லவ் யூ அவன் சொல்லியிருப்பான்ல, சோ அதுக்கு அவ மீ டூ ஆச்சு சொல்லிருக்கலாம்ல, அது என்ன அவ்வளவு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க வந்து மனசுல நினைப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. அவ வந்து அங்க கால்ல நின்றுட்டு இருப்பா. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வருவா. அவ கேட்பா, என்னாச்சு, நீயே பார்க்க ஒரு மாதிரி இருக்க, என்ன நடந்துச்சு சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு கேட்பா.
இங்க ஹீரோயின் சொல்வா, அப்படிலாம் எதுவும் இல்ல, நான் போய் முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அவள, இல்ல நீங்க உட்காரு, என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், ஏதோ நடந்திருக்கு உனக்கும் ஹீரோக்கும், என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்பா. அப்ப ஹீரோயின் இந்த இடத்துல சொல்லிடுவா, ஹீரோ வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டான், அவன் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் சொல்வா. இத வந்து சித்திக்காரி வந்து அந்த ஸ்டெப்ஸ் கிட்ட நின்று ஒளிஞ்சி ஓட்டு கேட்டுட்டு இருப்பா. சோ நம்ம சித்திக்கும் தெரிஞ்சிச்சு ஹீரோ வந்து சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து அவ ஃப்ரெண்டு கேட்பா, அதுக்கு நீ என்ன சொன்ன பதிலு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இந்த பக்கம் ஹீரோயின் சொல்வா, எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, நான் ரொம்ப ஷாக்ல இருந்தேன், அது மட்டும் இல்லாம உனக்கே தெரியல எங்களோட மேரேஜ் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, சோ எனக்கு என்ன பதில் சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு சொல்வா, எனக்கு புரியுது நீ ஏன் இந்த மாதிரி ஃபீல் பண்றேன்னு, உன் மனசுலன்னு ஒண்ணு இருக்கும்ல, நீ ரியலா லவ் பண்ணா அவன்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு சொல்வா. இந்த பக்கம் வந்து ஹீரோயின்ல, எனக்கு தெரியல நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு, அது மட்டும் இல்லாம ஹீரோவும் நானும் வந்து நாங்க 2 பேரும் இம்பாசிபிள், அது பாசிபிள் ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. சோ இந்த பக்கம் வந்து அவ ஃப்ரெண்டு சொல்வா, சரி நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வா. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டை காட்டுவாங்க, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு சொல்வான், பரவாயில்ல நீ ரொம்ப பெரிய விஷயம் தான் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்பான். அப்ப ஹீரோ சொல்வான், ஆமா நான் அவகிட்ட சொல்லிட்டேன், பட் அவ எனக்கு எந்த பதிலுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்வான். இந்த பக்கம் ஃப்ரெண்டு சொல்வான், இல்ல நீ வெயிட் பண்ணு, மேபி அவளுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும், மேபி அவ ப்ராசஸ் பண்ணிட்டோம், வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்வான். இந்த பக்கம் ஹீரோ வந்து நெகட்டிவாவே பேசுவான், ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிக்கலையோ அதனாலதான் அவ எந்த பதிலும் சொல்லாம போயிட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிப்பான். பட் இந்த பக்கம் ஃப்ரெண்ட் வந்து கான்பிடன்ட் கொடுக்குற மாதிரி பேசுவான், நீ நெகட்டிவா யோசிக்காத, நம்ம பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் அவ யோசிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்வான். அப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஒரு டவுட் கேட்பான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட, ஒருவேளை அவ எஸ் சொல்றானே வச்சுப்போம், அவ எஸ் சொன்னதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட. அப்போ ஹீரோ சொல்லுவான், என்னால என்னோட சீக்ரெட், என்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி அவகிட்ட சொல்ல முடியுமா, அவ அது புரிஞ்சுப்பாளா இல்ல என்னை விட்டு போயிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிப்பான். அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், வெயிட் பண்ணு, முதல்ல வந்து ஹீரோயின் வந்து அவளோட முடிவை சொல்லட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் தப்பு பண்ணிட்டேனோ, நான் இந்த விஷயத்த நான் சொல்லிருக்க கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிப்பான். அதாவது அவன் ப்ரப்போஸ் பண்ண விஷயத்த பத்தி மீன் பண்ணுவான். இந்த பக்கம் ஃப்ரெண்ட்ல, தயவு செஞ்சு பொறுமையா இரு, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் சீன்ல நசீர் காட்டுறாங்க, அவன் வந்து வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த இடத்துக்கு சித்தி பொண்ணு வரா, வந்து சொல்றா, ரொம்ப அக்ரெசிவா இருக்கா சித்தி பொண்ணு, வந்து சொல்றா, உனக்கு தெரியுமா என்ன நடந்துச்சு சொல்லிட்டு, ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டா ஹீரோயினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. இந்த பக்கம் வந்து நசீர் வந்து செம்மையா கத்துவான், என்ன சொல்ற நீ, என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நசீர் கத்துவான். அப்போ வந்து சித்தி பொண்ணு சொல்வா, நீங்க எல்லாம் அங்க டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களே, இவங்க 2 பேரும் இந்த சைட் வந்து ரோமியோ ஜூலியட் மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப நசீர் இந்த பக்கம் செம்மையா கோவப்படுவான், இதனால இந்த மாதிரி பண்றான் அவன், எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டு இருப்பான். அப்ப வந்து சித்தி பொண்ணு சொல்வா, நான் அது கண்டிப்பா எப்படியே விட மாட்டேன், நம்ம ஏதாவது பண்ணணும், நம்ம சைலண்டா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு சொல்வா. அப்போ வந்து நசீர் சொல்வான், நம்ம ஒன்னும் சைலண்டா இல்ல, நம்ம ஏதோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், பட் எதுவுமே செட் ஆகல, ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இங்க நசீர் கத்திட்டு இருப்பான். அப்போ வந்து நசீர் கேட்பான், உனக்கு ஏதாவது பிளான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ சித்தி பொண்ணு சொல்வா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நான் என்ன டிசைட் பண்ணிட்டு உனக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி பொண்ணு சொல்வா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க, அவ வந்து கிச்சன்ல வந்து பால் சூட் பண்ணிட்டு இருப்பான். அது வந்து நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு கிச்சனுக்கு வந்து பின்னாடியில இருந்து நம்ம ஹீரோயினை ஆக்ட் பண்ணுவான். சோ செம கியூட்டா இருக்கும் ஹீரோ பண்றது. அப்போ வந்து ஹீரோயின் வந்து பேனிக் ஆயிடுவா, லைக் பயந்துருவா. அப்ப சொல்வா, நான் பயந்துட்டேன், நீ வரத நான் நோட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வா, ஆமா இது நார்மலா தான் நான் வந்தேன், உன்னை பயமுறுத்தணும்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வா. அப்ப வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப பேனிக்காவே பேசுவா, உனக்கு பால் வேணுமா, நான் சூட் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்பா. அவன், இல்ல எனக்கு வேணாம், உனக்கு தான் தெரியும் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயினை பிடிச்சி கேட்பான், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், எனக்கு ஸ்ட்ரைட்டா பதில சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். இங்க வந்து ஹீரோ கேட்கும் போது கரெக்டா அந்த டைம் வந்து பால் பொங்கிடும். சோ ஹீரோயின் வந்து பால் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பொங்கின பால் எடுத்து வைப்பா பாரு, அவ கையில வந்து பட்டுடும், சூடு பட்டுரும். சோ இங்க நம்ம ஹீரோ கூட்டு போய் வாஷ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ கேட்பான், இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின்ல, இல்ல இல்ல நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ வந்து ஹீரோயின் சொல்வா, எனக்கு பால் வேணாம், ஆல்ரெடி அது கெட்டு போச்சு, அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப டர்ட்டியா இருக்கேன் மண்ணில் உருண்டதுனால, நான் போய் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுவா. சோ இங்க நம்ம ஹீரோ வந்து சீரியஸான ஃபேஸ் வச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோனை தான் காட்டுவாங்க, அவ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டா போல. சோ அவ என்ன பண்ணுவா, அந்த ரெட் ட்ரெஸ் ஹீரோ வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பா, யோசிச்சுட்டு இருப்பா. ஹீரோ ப்ரொபோஸ் பண்ணது, அந்த லைன்ஸ் எல்லாம் அவளுக்கு வந்துட்டு போகும். ஹீரோ ஐ லவ் யூ சொன்னது, அதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங் வந்து ஹீரோ வந்து அவளை ஸ்டேர் பண்ணி பார்த்தது, அவ அழகா இருக்குன்னு சொன்னது, சோ அது எல்லாமே அவ நினைச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருப்பா. அவ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போது சடனா வந்து அவ ஃபேஸ் மாறிடும், செம்ம சீரியஸ் ஆயிடுவா. அவளுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வரும், இந்த கல்யாணம் எப்படி நடந்தது, ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வந்து எவ்வளவு ரூடா
இருந்தா, அப்புறம் சித்திக்காரியோட கொடுமை. சோ இது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வரும். சோ ஃபேஸ் கம்ப்ளீட்டா மாறிடும். செமையா பயந்த மாதிரி ஆயிடுவா. ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ் வச்சுட்டு நின்றுட்டு இருப்பா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வருவான். வந்தோடனே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ அவாய்ட் பண்ற மாதிரி அங்கேருந்து போவா. பேய் ட்ரெஸ் லாண்ட்ரில போடுவா. அதுக்கப்புறம் இங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ 2 பேரும் ஒரே டைம் பேசுவாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவான், இல்ல நீயே ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, நான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஐன்னு சொல்றப்போ வந்து ஹீரோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவான் வேற ஏதோ சொல்ல வரா போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவானா, இல்ல மெய்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க, இப்போ அவங்க பரவாயில்லையா இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. இந்த பக்கம் ஹீரோ எல்லாம் ஆமா அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்லுவா, இப்பெல்லாம் சாவு எப்போ வரும்னே தெரியாதுல்ல, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எப்போ வேணா எந்த நிமிஷம் வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. அப்ப ஹீரோ சொல்லுவா, ஆமா யாருக்கு வேணா சாவு வரலாம், அதனால சொல்லாம எந்த விஷயமும் இருக்கக்கூடாது, எது சொல்லாம இருக்கோ அதை சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின் யோசிப்பா, என்ன சொல்றதுன்னே தெரியலையே, எதுக்காக இந்த மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், பரவாயில்ல நீ சொல்லு நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, இல்ல நீ டயர்டா இருப்ப, அது மட்டும் இல்லாம நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோல, இல்ல நீ சொல்லு நான் கேட்டுட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சொல்ல வருவா, பட் வந்து சரி நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து கிளம்பி போவா. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவா, ஹீரோயின் இடுப்பு பிடிச்சி அவன் பின்னாடி இழுத்து கேட்பான், இல்ல நீ சொல்லிட்டுதான் போகணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின் வந்து, இல்ல நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், நான் வேணா அப்புறமா சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவா, அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுறாங்க. அவ பால்கனில நின்று யோசிச்சுட்டு இருப்பா, ஹீரோ சொன்னது எல்லா விஷயத்துமே. அப்ப நம்ம ஹீரோ பின்னாடில இருந்து வருவான். வந்துட்டு அவ வெளியே நின்றுட்டு இருக்கா சொல்லிட்டு அவளுக்கு குளிர போகுது சொல்லிட்டு பெட்ஷீட் எல்லாம் போத்தி விடுவான். அப்ப ஹீரோயின்ல, ரொம்ப தேங்க்ஸ், நீ மறுபடியும் நான் வரதை நோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப ஹீரோ சொல்லுவா, ஆமா நீ இங்க இருந்தா தானே, உன் மைண்ட் ஃபுல்லா இங்க இல்ல வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோ கேட்பான், நீ என்கிட்ட ஏதோ சொல்லணுமா, ஏதாவது சொல்லணும்னா இப்பவே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். நம்ம ஹீரோயின் மறுபடியும் பதில் சொல்லாம அங்கேருந்து போயிடுவா. போயிட்டு சோஃபால புக் இருக்கும், புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அங்க போயிட்டும் கேட்பான், புக் என்ன நீ தலைக்கிலியா படிப்ப அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மறுபடியும் கேட்டுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பானிக்ல அவ என்ன பண்ணுவா, ஏதோ ஒரு புக் எடுத்து படிக்கணும் சொல்லிட்டு தலைக்கீழ வச்சு படிச்சிட்டு இருப்பா. சோ மூஞ்செல்லாம் புக்கை வச்சு மறைச்சிட்டு இருப்பா, ஹீரோ எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ என்ன புக் என்ன மட்டும் தலைக்கிலியா வச்சு படிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹீரோயின்ல, இல்ல நான் வந்து பேக்வர்ட்ல இருந்து படிக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அப்ப ஹீரோல, சரி ஓகே நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, ஏதாவது சொல்லணும்னா இப்பவே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ கேட்பான். அப்ப ஹீரோயின்ல, இல்ல நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன், நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து ஓடி போயிடுவா. சோ இங்க நம்ம ஹீரோ காட்டுறாங்க, அவன் மனசுல சில விஷயம் ஓடும். அவன் என்ன சொல்வானா, நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பாயிண்டும் இல்ல, இனிமேல் நான் அவகிட்ட கேட்க போறது இல்ல, அது மட்டும் இல்லாம எனக்கு இங்க தெளிவா புரியுது அவ என்ன லவ் பண்ணலன்னு நினைக்கிறேன், நான் ஃபீல் பண்ற மாதிரி அவளும் என்ன ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க யோசிக்கிறான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் என்ன ஹீரோனா தான் காட்டுவாங்க. அவ வந்து அவ ரூம்ல இருப்பா. அவ யோசிச்சுட்டு இருப்பா, ஹீரோ வேற என்கிட்ட பதில் எதிர்பார்க்கறான், என்னால அந்த பதில சொல்ல முடியல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ கரெக்டா உள்ள வருவான். ஹீரோ வரதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, ஓடி போய் பெட்ல போய் படுத்துப்பா, தூங்குற மாதிரி நடிப்பா. சோ மேல புக்கை வச்சுட்டு அப்படியே தூங்குற மாதிரி அவ ஆக்ட் பண்ணுவா. பட் நம்ம ஹீரோயின் தூங்க மாட்டா, சும்மா தான் கண்ணு மூடிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ வந்து ஏதாவது கேட்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம ஹீரோ வரான், வந்து பாக்குறான், நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கான், அவன் நினைக்கிறான். ஸோ அப்போ வந்து ஹீரோயின் மேல இருக்க அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயின் கிட்ட போய் பேசுவான். ஸோ அவன் வாயை திறந்து கன்ஃபர்ஸ் பண்ணுவான். இப்போ நம்ம நிறைய பேர் பண்ணுவாங்க தெரியுமா, தூங்கிட்டு இருக்கும் போது ஸோ அவங்க மனசுல இருக்கிறதுலாம் வந்து ஓப்பனா பேசுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹீரோ போய் பேசுவான். அப்போ நம்ம ஹீரோ சொல்லுவான், எனக்கு புரியுது நான் உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு, நான் உன்கிட்ட என் லவ்வர் சொன்னனோ அப்பல இருந்து நீ ரொம்ப பயந்து போயிருக்க, நீ ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்ட, என்னால அது கண்டிப்பா புரிஞ்சிக்க முடியுது, அது என்னாலதானோ எனக்கு புரியுது, நீயே ரெடியா இல்ல பதில் சொல்றதுக்கு, ஸோ என்னால உனக்கிட்ட ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயினை டச் பண்ணுவான், ஹீரோயின் ஃபேஸ. ஸோ இந்த பக்கம் வந்து இப்போ நம்ம ஹீரோ சொல்றது வந்து மனசுல நினைப்பான். ஹீரோ என்ன நினைப்பானா, நீ வந்து என்னோட பேபி, என்னோட ப்ரீஷியஸான பொருள், நீ என்னால உன்னை விட்டு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைப்பான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் இதுக்கப்புறம் உன்கிட்ட வரமாட்டேன், பட் அதே டைம் என்னால உன்னை விட்டும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருப்பான். அப்ப அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து எழுந்து உட்காருவா. அவ நடிச்சுட்டு தானே இருப்பா. ஸோ அவ எழுந்து உட்காந்துட்டு யோசிப்பா. அவன் என்ன சொல்வானா, என்னால சைலண்டாவும் இருக்க முடியல, நீ நினைக்கிறியா என்னால சைலண்டா இருக்கிறது அவ்வளவு ஈஸின்னு சொல்லிட்டு, உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை விட நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன், என்னால உன்னை அக்செப்டும் பண்ண முடியல, அதே டைம் உன்னை விட்டு போறதுக்கும் நான் ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்க சொல்லிட்டு இருப்பா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு புரியுது, நம்ம ஹீரோயின் வந்து கன்ஃபியூஸ்டா இருக்க, அக்செப்ட் பண்ணவும்
அவனால முடியல. அதே டைம் விட்டு போகவும் அவனால முடியல. ஸோ இதான் நம்ம ஹீரோயினோட நிலைமையா இருக்கு. இங்க அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சில சித்தி தான் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினோட அம்மா வருவாங்க. அந்த செயினை திருடிட்டு போயிருப்பாள ஹீரோயினோட அம்மா. அதை போய் வித்து அதுல தானே காசு எடுத்து அவ நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பா. ஸோ அந்த செயினை வந்து அவ எடுத்துட்டு வந்துருவா. சித்தி அவளுக்கு தெரிஞ்ச ஆளை வச்சு. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுவா, அந்த செயினை எடுத்து அவ கீழே போடுவா. அப்போ அந்த சித்தி சொல்லுவா, நீ இது பண்ணலன்னு மட்டும் சொல்லாத, எனக்கு தெரியும் நீ தான் அது பண்ணன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தி சொல்லுவா. இந்த பக்கம் வந்து ஹீரோயின் வந்து ரூம்ல இருந்து வெளியே வருவா. எந்த சவுண்டு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சித்தி சொல்வா, திருடியோட பொண்ணு வந்துட்டா பாரு, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தாலும் திருடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்வா. அப்போ ஹீரோயின் சொல்வா, நீங்க ரொம்ப டூ மச்சா பேசுறீங்க, பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்போ வந்து அந்த இடத்துக்கு ஹைதர் வந்துருவா. வந்துட்டு இங்க என்ன நடக்குது, எதுக்கு எல்லாம் கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அப்ப சித்தி சொல்வா, உன்னோட ஒய்ஃப் தான் வந்து என் நகை திருடுனா, அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச ஜுவல்லரி கிட்ட தான் போய் வித்திருக்கா, அதனாலதான் அந்த ஓனர் கிட்டே திருப்பி வந்துச்சு, அவகிட்ட நான் ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹைதர் காட்டுவாங்க. அவன் வந்து எதுவுமே பேச மாட்டான். அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் போல அவ பொண்டாட்டி திருடினது. சோ அவன் எதுவும் பேசாம சைலண்டா இருப்பான். இந்த பக்கம் சித்தி சொல்வா, உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன், எல்லாரையும் நான் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவா. இங்க நம்ம ஹீரோயின் காட்டுவாங்க. அவன் வந்து அவங்க அம்மா பார்த்து கேட்பா, அம்மா என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்ப அவங்க அம்மா சொல்வா, அவங்க எல்லாரும் தான் திருடுங்க, நம்ம கிட்ட இருந்து காசு பணம் வீடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, அவங்க தான் ரியல் திருடுங்க. நான் என்ன பண்ணேன்னா எனக்கு உரிமையான பொருளை தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்வா. சோ இங்க நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா, அவங்க அம்மா திருடான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செயின் அவங்க அம்மா தான் திருடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. அப்ப வந்து நம்ம ஹீரோயின் சொல்றா, நீங்க என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கலையா, உங்களுக்கு காசு அந்தஸ்து தான் முக்கியமா, வேற எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லையா, நம்ம அது மட்டுமா இழந்திருக்கோம், வேற எதுவுமே இழக்கலையா, நம்ம வாழ்க்கை நம்மளோட மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோயின் சொல்வா. நெக்ஸ்ட் எல்லாம் ஹீரோ காட்டுவாங்க. அவன் வந்து ஒரு ஃப்ரேம் எடுத்துட்டு வருவான். அந்த ஃப்ரேம்ல வந்து ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் எபிசோட்ல வந்து ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்களா, ரெண்டு பேரும் ஒருத்தர் பாக்குற மாதிரி, அந்த போட்டோ தான் ஃப்ரேம் போட்டிருப்பான். அவன் வந்து அவனுக்கு வந்து இந்த போட்டோ ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுவான், எடுத்துட்டு வந்து அங்க இருக்க டேபிள் மேல வைப்பான். வச்சுட்டு பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான், ரெஸ்ட் ரூம் போயிடுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் உள்ள வருவா. வந்து பார்த்தா டேபிள் மேல வந்து ஒரு ஃப்ரேம் இருக்கும். எடுத்து பார்த்துட்டு அந்த மெமரிஸ்க்கு அவ போவா. ஒரு குட் மெமரிஸா இருக்கும் நம்ம ஹீரோயினுக்கு. யோசிச்சு பார்த்துட்டு அவ சிரிப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் மனசுல சில விஷயம் ஓடும். அவன் என்ன சொல்வானா, இது பாசிபிள் ஆகுமா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது, நம்ம ஃபேமிலில அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்களே நம்ம ஒன்னா இருக்க, ஏன்னா நம்ம பாஸ்ட்ல வந்து நிறைய விஷயம் நடந்திருக்குல்ல, நம்ம எப்படி ஒன்னா வாழ்க்கை வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, இந்த போட்டோ வந்து எடுத்து டிராயர் உள்ள வச்சுட்டு அங்க இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து கரெக்டா ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வருவான். நம்ம ஹீரோ பாத்துருவான். நம்ம ஹீரோயின் வந்து அது டிராயர் உள்ள வைக்கிறது அந்த ஃப்ரேம். இங்க நம்ம ஹீரோ வந்து செமையா கோவப்படுவான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவான், இந்த போட்டோவை நான் உள்ள வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, ஒன்னும் நீ எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ ஹீரோயின் இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்வா. அப்ப ஹீரோ சொல்லுவான், இதுல என்ன இருக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, உனக்கு அந்த போட்டோ பார்க்க பிடிக்கல, அதனாலதான் நீ கீழே வச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அங்கேருந்து அவன் போக பார்ப்பான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி பேசுவா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, இது ஒன்றும் அவ்வளவு சிம்பிளான விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்போ ஹீரோ சொல்வா, வேற என்ன எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, நீ ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவான். அப்ப ஹீரோயின் சொல்வா, என்கிட்ட கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்வா. அப்ப ஹீரோ சொல்வா, நான் ஒன்னும் கத்தல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே தான் அவன் சொல்லுவான். இந்த பக்கம் ஹீரோயின்ல இல்ல நீ கத்ததான் செய்யற அப்படின்னு சொல்லுவான். இங்க நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேசாம அங்கேருந்து போயிடுவான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், பொறுமையா தான் சொல்லுவான், நீ மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாத, நீ என்கிட்ட சொல்லு, நான் அதை கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், ஹீரோயின் கையை பிடிச்சி அவன் ஹார்ட் கிட்ட வச்சுட்டு சொல்லுவான், உனக்காக நான் என்னோட ஹார்ட்டே ஓபன் பண்ணி நான் நீ கன்ஃபஸ் பண்ணேன், பட் நீ எதுவுமே சொல்லல, நீ சைலண்டா இருக்க, உனக்கு புரியுதா உன்னோட சைலன்ஸ் வந்து என்னை எவ்வளவு கிரேசி ஆக்குதுன்னு சொல்லிட்டு, என்னால யோசிக்கவும் முடியல, நீ சைலண்டா இருக்கிறது உண்மையிலே எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவான். அப்ப ஹீரோ கத்துவான். அப்ப வேற என்ன விஷயம் சொல்லு, ஓப்பனா சொல்லு, சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்மையா கத்துவான். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், அவ்வளவு நடந்தும் நம்மளுக்குள்ள, நான் உன்கிட்ட வந்து என்னை ஓப்பன் பண்ணி நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னோட ஃபீலிங்ஸ, அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் பிரேவா இரு அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, சரி உனக்கு என்ன, நான் இப்ப பிரேவா தானே இருக்கணும், நான் உனக்கு ஆன்சர் பண்றா நீ நிம்மதியா இருப்பியா, சொல்லு நான் ஆன்சர் பண்றேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்வா, ஃபைன் உனக்கு அவ்வளவு டெஸ்பரேட்டா இருக்கா நான் என்ன பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு, நான் சொல்றேன் கேளு, நம்ம இதுக்கப்புறம் ஒன்னா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிடுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து செமையா ஷாக் ஆயிடுவான். அவன் கண்ணு கலங்கும் நம்ம ஹீரோ கண்ணு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவா, உனக்கு புரியுதா நம்ம இதுக்கப்புறம் ஒன்னா இருக்க முடியாது, அது ரொம்ப இம்பாசிபிள் நம்ம ஒன்னா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இதை கேட்டு நம்ம ஹீரோ செம்ம ஷாக் ஆயிடுவான். இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஆக்சுவலி நோன்னு சொல்லிடுவா, நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்து ஷாக்ல இருப்பான். இங்க எபிசோட் 61 கம்ப்ளீட்டட்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 62 நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ்விங் மீ. பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் டெய்லி வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். See you in the next video. Bye bye.